வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் இதுவரை ஆட்சி செய்த முதல்வர்களின் பட்டியலில் முன்னணியில் இருப்பவர்தான் கர்ம வீரர் காமராஜர். குழந்தைகளின் கல்விக்காக தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை ஒதுக்கியவர் இவர். திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வமில்லை என்றாலும் தயாரிப்பாளர் கேட்டுக்கொண்டதால் குழந்தைகளை மையமாக கொண்ட ஒரு திரைப்படத்தை பார்த்துள்ளாராம். கிளாசிக் சினிமா தொடங்கி இன்றைய டிஜிட்டல் சினிமா வரை பல வெற்றி படங்களை கொடுத்த ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து 1965ஆம் ஆண்டு வெளியான படம்தான் குழந்தையும் தெய்வமும். தி பேரண்ட் டிராப்ஸ் என்ற ஆங்கில படத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்தில் ஜெய்சங்கர், ஜமுனா, நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள். MS விஸ்வநாதன் இசையமைக்க கண்ணதாசன், வாலி ஆகியோர்கள் பாடல்கள் எழுதியிருப்பார்கள். திருமணம் செய்து கொண்ட ஜெய்சங்கர், ஜமுனா இருவருக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு குழந்தையாக அழைத்து கொண்டு தனியாக சென்று விடுவார்கள். இதனால் தாய் அன்பு இல்லாமல் ஒரு குழந்தையும் தந்தை அன்பு இல்லாமல் ஒரு குழந்தையும் பரிதவித்து இருக்கும் நிலையில் தாய் ஜமுனாவிடம் இருக்கும் பெண் குழந்தை பாடுவது போல் ஒரு பாடல் அமைந்திருக்கும். கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு ரெண்டும் இப்ப அன்பில்லாத காட்டிலே. கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு ரெண்டும் இப்ப அன்பில்லாத காட்டிலே. பசுவை தேடி கண்ணுக்குட்டி பால் குடிக்க ஓடுது. பசுவை தேடி கண்ணுக்குட்டி பால் குடிக்க ஓடுது. பறவை கூட இரை எடுத்து பிள்ளைக்கெல்லாம் ஊட்டுது. பறவை கூட இரை எடுத்து பிள்ளைக்கெல்லாம் ஊட்டுது. பாப்பா தெரியுமா, பார்த்தா புரியுமா. பாப்பா தெரியுமா, பார்த்தா புரியுமா. தனித்தனியா பிரிந்திருக்க எங்களால முடியுமா, எங்களால முடியுமா. கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு ரெண்டும் இப்ப அன்பில்லாத காட்டிலே என்ற இந்த பாடலை ஒரு குழந்தையாக பார்த்து அனைத்து விஷயங்களையும் குழந்தையின் பார்வையிலிருந்து பார்த்து ஒரு குழந்தையாக மாறிய கண்ணதாசன் இந்த பாடலை எழுதியிருப்பார். இந்த படத்தில் அந்த அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் இந்த பாடல்கள் கேட்பவர்கள் நெஞ்சை கரைய வைக்கும் அளவுக்கு தனது எழுத்துக்களில் கண்ணதாசனும் இசையில் MSவியும் தங்களது திறமையை நிரூபித்திருப்பார்கள். இந்த படம் குழந்தைகளுக்கான படம் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று தயாரிப்பாளரான ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் வற்புறுத்த காமராஜர் முதல் முறையாக ஒரு திரைப்படத்தை பார்த்துள்ளார். அந்த படம்தான் குழந்தையும் தெய்வமாகும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.